நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயம் பார்க்க போறோம். ஒண்ணு வந்து இந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரோட பிரதமர் வந்து ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் வாயாலேன்னா, இந்த டெல்லி செங்கோட்டையில் நடந்த குண்டு வெடிப்புக்கு நாங்க தான் காரணம். அவங்க பெருசா பழி வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சவுதிக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டக்கூடிய இந்த புது ஒப்பந்தம், அதாவது மேஜர் நான் நேட்டோ அலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதோட பெனிஃபிட் என்ன? அது மூலியமா அந்த பிராந்தியத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, நமக்கு என்ன மாதிரி சிக்கல்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். வாங்க ஃபுல் வீடியோவில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் விஷயத்த பார்க்கலாம். இந்தியாவே வந்து அதிர்ச்சி உள்ளாக்குனது தான் இந்த டெல்லி செங்கோட்டையோட குண்டுவெடிப்பு தாக்குதல். இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் தான் இருக்குது அப்படின்ற உண்மையை இப்போ அவங்க தரப்புலேருந்து வாயால் ஒத்துக்கிட்டாங்க. பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்பு உள்ள காஷ்மீரில் முன்னாள் பிரதமர் தான் வந்து இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தாக்குதலை வந்து நாங்கள் தான் பண்ணோம், இது பலுச்சிஸ்தானுக்கு எடுத்த ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சௌத்ரி அன்வர் உல் ஹக் அப்படின்றவர் தான் அவர். இவர் வந்து இம்ரான் கானுடைய பிடிஐ கட்சியை வந்து சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறோம். சமீபத்தில் அவர் சொன்னது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பலுச்சிஸ்தான்ல ரத்தம் சிந்த வச்சிட்டு இருக்கு, அதனால காஷ்மீர்ல இருக்கக்கூடிய காடுகள்ல இருந்து டெல்லி செங்கோட்டை வரைக்கும் நாங்க தாக்குவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய அருளால சில நாட்களாக எங்க வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள போய் நுழைஞ்சு பல தாக்குதல்கள் நடத்தி உயிரிழப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்களுடைய உடல்களை வந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு திமிரா ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி பாக்குறோம்னா, இது வந்து ஒரு டைரக்ட் அட்மிஷனாவே பாக்குறோம். நாங்க தான் டெல்லியை வந்து தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டு தான் வந்து இந்த வீடியோ பதிவு நம்ம எடுத்து பார்க்கணும். அதுவும் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றது வந்து இது பியூர் அட்மிஷன் தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பலுச்சிஸ்தான்ல சதி பண்ணுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு பதிலடி தான் இது அப்படின்றது தான் ஒரு ஓப்பனா சொல்லிட்டு இருக்காரு. சரி, இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ராஜேந்திர அஸ்திரம் இது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ஒரு வாக்கு மூலம் இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு தங்க புதையல் மாதிரி தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், என்னதான் நம்ம ப்ரூஃபை கொடுத்தாலும் அவனுங்க வந்துட்டு இதுக்கு எதுவும் ஆக்ஷன்லாம் எடுக்க போறது கிடையாது. அவங்க தானே பண்றாங்க. அதனால சரி, இருந்தாலும் நம்ம சைட்ல பண்ண வேண்டிய விஷயங்கள் நம்ம பண்ணோம். இதனால வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னணியிலிருந்து தாக்குதல் நடத்துன்னு தான் சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த டாக்குமெண்ட் பிளஸ் நம்ம இப்போ டெல்லியோட சேகரிக்கக்கூடிய ப்ரூஃப்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம FATFல வந்துட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த FATF அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இந்த கூட்டத்தில் நம்ம கொடுக்கறது மூலியமா பாகிஸ்தானை வந்து ஒரு பயங்கரவாத ஸ்பான்சர் நாடா வந்துட்டு அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால சர்வதேச அளவில் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அழுத்தம் கொடுக்க முடியும் பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி ஜெய்ஷே முகமதும் ISIயும் வந்துட்டு இருக்கிற விஷயம் வந்துட்டு 100% உறுதிப்படுத்தி இந்த டாக்குமெண்ட் அவங்ககிட்ட நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து நேற்று அவங்களுடைய ஒரு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரோட முன்னாள் பிரதமர் அவர் வாயாலேயே வந்து நாங்கள் தான் அதை நடத்தணும் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை இந்தியா வந்து ஒரு திறன்பட யூஸ் பண்ணணும், இந்த ஒரு ப்ரூஃபையும் அலாங் வித் நம்ம என்னென்னலாம் வச்சிருக்கோமோ அதை கூட அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இருந்த ஒரு பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நேற்று வந்துட்டு இந்த முகமது பின் சல்மான், அது MBS சொல்லக்கூடிய சவுதி அரேபியா வந்து அமெரிக்காவில் போயிட்டு டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திச்சு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அதுல நிறைய அதிரடி அறிவிப்புகள் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. இது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சரி, ஒன்பது வேணா பார்க்கலாம். சவுதிக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நான் நேட்டோ அல்லாத நட்பு நாடு, அதாவது மேஜர் நான் நேட்டோ அலை அந்தஸ்து அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மேஜர் நான் நேட்டோ அலையினுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த MNNA அந்தஸ்துன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடனான ராணுவ உறவை உச்சகட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. சுருக்கமா சொன்னீங்க அப்படின்னா, இந்த நாடுகளுக்கு அமெரிக்காவில இருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். முதல்ல நேட்டோ நாடுகளுக்கு கிடைக்கிற மாதிரி அமெரிக்காவினுடைய அட்வான்ஸ்டு ஆயுதங்கள் எல்லாமே, அதாவது அட்வான்ஸ் வெப்பன்ஸ் எல்லாமே மற்றும் ராணுவ டெக்னாலஜிஸ் எல்லாமே வாங்குறதுக்கு இந்த நாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அதை இவங்க தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல ஒரு விஷயம் தான் F-35, அதையும் நம்ம இதுல பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பயிற்சி மற்றும் கடன், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் பிளஸ் லோன், அமெரிக்க ராணுவ உபகரணங்கள் பயிற்சிகள் மற்றும் ராணுவ பொருட்கள் வந்து சலுகை விலையில வந்து கடனா பெற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா பழைய உபகரணங்கள், அதாவது அமெரிக்கா உபயோகத்தை ஆனால் இப்போதும் பயன்படக்கூடிய அதிகப்படியான ராணுவ உபகரணங்கள் அதாவது வாங்குறதுல இந்த நாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது US பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெப்பனை வந்துட்டு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க ஒரு சோல்ஜருக்கு அத்தனை ஆர்ம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். நம்ம ஆப்கானிஸ்தான்ல கூட பார்த்திருப்போம். பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வெப்பன்ஸை வந்துட்டு அவங்க வந்து அப்படியே போட்டே போயிட்டாங்க, சும்மாவே போட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு பணபலம் அதிகமா இருக்கு. வெப்பன் சிஸ்டமும் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட அதிகமான ப்ரொடக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெப்பன் சிஸ்டம், அதாவது யூஸ்
யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸஸா இருக்கிற வெப்பன் சிஸ்டம் இந்த நாடுகளுக்கு மலிவு விலைக்கு அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற நாடுகளுக்கு அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, அதாவது R&Dல கவனம் செலுத்துறது. அமெரிக்கானுடைய பாதுகாப்புத்துறை பென்டகன் இருக்கு இல்லையா, இது கூட இணைஞ்சு ஒரு கூட்டு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள், அதாவது ஜாயிண்ட் R&D ப்ராஜெக்ட்ல இவங்க ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து இந்த ராணுவ உபகரணங்கள் மற்றும் வெடிமருந்துகளை வந்து இணைஞ்சு உருவாக்க வழிவகுக்குது அப்படின்னு சொல்றோம். வெடிகுண்டு கண்டறியும் கருவிகள், அதாவது இந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிடெக்ஷன் டிவைஸ் இருக்குல்ல, அது மற்றும் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு அமெரிக்கானுடைய நிதியை பெற முடியும் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த நாடுகள் கூட தான் வந்து இந்த மாதிரியான ஜாயிண்ட் ரிசர்ச், அப்புறம் வந்து ஜாயிண்ட் எக்ஸசைஸ் இதெல்லாமே பண்ணுவாங்க. இதுக்கான செலவுல அதிக அளவு பர்சன்டேஜ் வந்து அமெரிக்கா முதலீடு பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ராணுவ வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம். இந்த MNNA, அதாவது மேஜர் நான் நேட்டோ அலை நாடுகளில் உள்ள நிறுவனங்கள், அங்கே இருக்கக்கூடிய இந்த வெப்பன் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ராணுவ உபகரணங்களை பராமரிக்கிறதுக்கு, பழுது பார்க்கறதுக்கும், அப்புறம் இந்த ஓவரால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் வந்து ஏலத்தில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லா நாடும் போயிட்டு யூஎஸோட வெப்பன் வந்து மெயின்டைன்லாம் பண்ணிட முடியும். ஏன்னா அவங்க எல்லா ஊர்லையும் பேஸ் வச்சிருக்காங்க. அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு டீம் வேணும் அப்படின்னும் போது அந்த டீம் இவங்க எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் அவங்களோட இந்த நான் நேட்டோ அலைன்ல இருக்காங்களோ அவங்களுக்கு இதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை பெரிய ஊக்குவிப்பு அளிக்கும். அவங்களுக்கு வருமானம் வரும், அட் த சேம் டைம் அந்த மாதிரி வெப்பன் சிஸ்டமும் அவங்க கையில யூஸ் பண்றதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அவசர காலத்துக்கு வந்து பயன்படுத்தப்படும் அமெரிக்க ராணுவ உபகரணங்களுடைய போர் கையிருப்பு, அதாவது வார் ரிசர்வ் ஸ்டாக் பில்ல வந்துட்டு அந்த நாட்டினுடைய ராணுவ உபகரணங்கள் வெளியே வைக்கவும் சலுகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டாக் பில்ஸ், அதாவது எந்த அளவுக்கான பேஸ்ல அவங்க வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து ஸ்டாக் அவங்க வந்து வைப்பாங்க, அதுக்கு அவங்க பணமும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த MNA அந்தஸ்துன்றது என்ன அப்படின்னா, நேட்டோ உறுப்பு நாடுகள் கிடைக்கிற மாதிரி அந்த நாட்டுக்கான தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்காவுடைய பாதுகாப்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா அமெரிக்கா வந்து நேட்டோ ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா மேஜரா அந்த நாடுகள், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸும் பிளஸ் வந்துட்டு யூஎஸும் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடச்சுன்னா இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து நடப்பாங்க. இதுதான் நேட்டோவுடைய மெயின் கருவே. பட் இந்த மேஜர் நான் நேட்டோ அலைகளுக்கு வந்து எல்லா விஷயமும் நேட்டோவுக்கு என்ன கிடைக்குமோ எல்லாமே கிடைக்கும். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அதாவது எவனா அவங்க வந்து தாக்குதல் நடத்தினா இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு காப்பீடை வந்து கொடுக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வெறும் ராணுவம் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மட்டும்தான் அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, சவுதி அரேபியாவுக்கு கிடைக்கிறது போற இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்ல இந்த MNNA கிடைக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா F-35 போர் விமானம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா F-35 அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு ஒரு கல்ஃப் நேஷனுக்கு வந்துட்டு விற்காது அமெரிக்கா. ஸோ முதல் முறையா ஒரு கல்ஃப் நேஷன் விற்குது. ஏன்னா F-35 இஸ்ரேல்கிட்ட மட்டும் தான் இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல இஸ்ரேல்கிட்ட மட்டும் தான் இந்த F-35 ஸ்டெல்த் ஃபைட்டர் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, ஏன் இது ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சவுதி அரேபியா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல், ஜோர்டான், குவைத், கத்தார் உட்பட மொத்தம் 19 நாடுகள் உள்ள இந்த MNNA பட்டியலில் சேர்ந்துச்சு. நிறைய நாடு இருக்கு, ஏஷியாவிலும் நிறைய நாடு இருக்கு, சவுத் கொரியா இருக்கு, ஜப்பான் இருக்கு, இந்த மாதிரி இந்த மேஜர் நான் நேட்டோல எல்லா நாடும் இருக்கு. பாகிஸ்தானும் இருந்துச்சு, ஆனா இப்போ ரீசெண்டா ரிமூவ் பண்ணாங்க, திருப்பி ஆட் பண்ண போறாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த சவுதிக்கு கிடைக்கக்கூடிய F-35 ஜாக்பாட்டை பத்தி பார்க்கலாம். இதுதான் இந்த விசிட்னோட ஹைலைட். அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு இந்த அதிநவீன F-35 போர் ஜெட்டுல விற்கிறது வந்து ஒரு புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்தும் போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த லாக்ஹீட் மார்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, அந்த கம்பெனி கூட இவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. உலகத்திலே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் அப்படின்னு சொல்றோம் இந்த F-35. F-35 ரெண்டு விதமா இருக்கு. அதாவது ரன்வேல ஓடி போய் டேக் ஆஃப் ஆகிற ஃபிளைட்டும் இருக்கு, நின்ன இடத்துல இருந்து டேக் ஆஃப் ஆகிற ஃபிளைட்டும் இருக்கு. அந்த மாதிரி நிறைய மாடர்ன் விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த F-35 வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்துட்டு இது வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா F-35 இந்த ப்ரோக்ராம்ல சேர்றதுக்கு சவுதி அரேபியாவுக்கு வந்து தடை இருந்துச்சு. இப்போ அந்த தடை வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம். சரி, இது இஸ்ரேலுக்கு ஆப் வைக்கிற ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டீல் மூலமா பார்த்தீங்கன்னா, அதாவது மிடில் ஈஸ்ட்ல F-35 ஜெட்ல பெரும் சிறப்புரிமை இஸ்ரேலுக்கு மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த நிலைமை வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது. ட்ரம்ப்னுடைய இந்த பாதுகாப்பு தொகுப்புல பார்த்தீங்கன்னா இந்த F-35 ஜெட் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 300 அமெரிக்க ஆப்ராம் டேங்க்ஸும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் வந்து சக்தி வாய்ந்த ஒரு டேங்கா நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அணுசக்தி மற்றும் $1 பில்லியன் முதலீடு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விசிட் வெறும் ராணுவ ஒப்பந்தம் மட்டுமே இல்ல, என்னென்ன முக்கியமான டீல் அப்படின்னு இருக்கும்போது அமெரிக்காவும் சவுதியும் இணைஞ்சு சிவில் அணுசக்தி துறையில ஒரு கூட்டு ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்து பல $1 பில்லியன் மதிப்புள்ள பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு சட்டப்பூர்வமா அழுத்தத்திலிருந்து இந்த விஷயம் அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு பதிலா இளவரசர் MBS, அதாவது நம்மளுடைய முகமது பின் சல்மான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் அளவுக்கான முதலீடு அவர் அமெரிக்காவில் பண்றாரு அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா ட்ரம்ப் பத்தி நம்ம நல்லா தெரியும், சும்மாலாம் வந்து எதுவும் கொடுத்துட மாட்டாப்ல, நீ எனக்கு இதை பண்ணு நான் உனக்கு அதை பண்றேன் அப்படின்ற மாதிரி. நேற்று அந்த மீட்டிங்கோட வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், என்னமா ரெண்டு பேரும் வந்துட்டு பயங்கரமா பேசிக்கிறாங்க. ஆனா ட்ரம்ப் வந்து அவரையுமே வந்து அவருடைய குசும்பு செயல்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார் அந்த நேரங்கள்ல அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய
இந்த MBS சொல்லக்கூடிய முகமது பின் சல்மான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி, அதாவது முஸ்லீம்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுதி அரேபியாவுடைய மன்னரை வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரம் தொற்ற முடியாது. ஆனால் தொட்டு பேசுறது, குத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரம்ப் வந்து பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி அமெரிக்கா அந்த அளவுக்கு பவர்ல இருக்கு இமீடியட்ல. சரி, ஓகே. ஸோ நம்ம விஷயத்துக்கு வருவோம். சவுதியினுடைய அமெரிக்கா முதலீடு பார்த்தீங்கன்னா 60 பில்லியன்ல இருந்து கிட்டத்தட்ட 1 பில்லியனா இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். சவுதி அரேபியாவுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய டாப் டயர் செயற்கை நுண்ணறிவு, அதாவது டாப் டயர்னு சொல்லக்கூடிய இந்த AI அமைப்புகளை வந்துட்டு பயன்படுத்த அனுமதிக்கும் ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU வந்து கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுதான் இப்போதைக்கு வந்து இந்த ட்ரம்ப் மற்றும் சவுதி அரேபியா விசிட்ல நடந்த இந்த ராணுவ மற்றும் பொருளாதாரத்துக்கான ஒப்பந்தம். அடுத்தது முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தம். அப்புறம் ஒரு எம்பாரசிங்கான மொமெண்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த MBSக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஷோகியோட விவாகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை நான் சொல்றேன் டீட்டெயிலாக உங்களுக்கு. அதாவது இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையான உறவை வந்து சாதாரணமாக மாற்றுறதுக்கு 2020 ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா போடப்பட்டது. இது வந்து ட்ரம்ப் தான் கொண்டு வந்தார். இது அந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்னு சொல்லுவோம். இதை பற்றின ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. சவுதி அரேபியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இணையறதுக்கு தயாராக இருக்கு அப்படின்ற மாதிரி MBS வந்து தெரிவிச்சாரு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாலஸ்தீன அரசுக்கு வந்து ஒரு தெளிவான பாதி, அதாவது இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் வந்துட்டு உறுதியாச்சுன்னா மட்டும் தான் நான் இதில் வந்து சைன் பண்ணுவேன். கண்டிப்பா ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை நான் இஸ்ரேல் கூட வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி MBS வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லப்படுது. இப்போ MBSக்கு ஒரு கேள்வியை அங்க இருந்த பத்திரிகைகள்லாம் வச்சாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா 2018 கொல்லப்பட்ட பத்திரிகையாளர் ஜமால் கஷோகியோட விவகாரத்தை அவங்க வந்து கேள்வியா எழுப்பினாங்க. ஏன்னா இது வந்து அந்த டைம்ல மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் ஃபிரிக்ஷனா மாறிச்சு. அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும், அட் த சேம் டைம் டர்க்கிக்கும் சவுதிக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபிரிக்ஷன் வந்துச்சு. சரி, MBS வந்து பாத்தீங்கன்னா அதை அவர் ஒத்துக்கிட்டாரு. என்ன சொல்றாருன்னா இது ஒரு மிகப்பெரிய தவறு, கொஞ்சம் வந்து பெயின்ஃபுல்லான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனா உடனே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து குறுக்க வந்து அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. ஸோ அமெரிக்கா சவுதி உறவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிக்கடி வந்து அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸை பத்தி பேசுவாங்க. சவுதியில ஹியூமன் ரைட்ஸ் ஒன்றுமே கிடையாது. தலையை வெட்டுறது, காலை வெட்டுறது, கையை வெட்டுறது, இதெல்லாம் தான் தப்பு பண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பயங்கரமா இருக்குவாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் அவங்க அடிக்கடி வந்து பேசுவாங்க. ஒபாமா பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேசுவார் சவுதி கிட்ட. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி எதுவுமே பேசல. ஏன்னா முழுக்க அமெரிக்காவுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா சவுதியோட பணத்தை தூக்கி வந்து அமெரிக்காவில் போடுறது, இப்போ வெப்பன் சிஸ்டம் எவ்வளோ விற்க முடியுமோ அவ்வளோ விற்கிறது, பணம் சம்பாதிக்கணும். அந்த குறிக்கோளில் மட்டுமே வந்து ட்ரம்ப் இருந்தாப்புல உலகம் எப்படி வேணா போட்டோம், யாரை வேணா வெட்டிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நேற்று வந்து நடந்துட்டாரு ட்ரம்ப் அப்படின்னு தான் பார்க்கலாம். அதை பற்றி யாரையும் பேச அவர் அலோவ் பண்ணல அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சரி, இந்த ஜமால் கஷோகியோட விஷயத்தை நம்ம பார்ப்போம். இந்த ஜமால் கஷோகி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதியில் இருந்த ஒரு கேபினெட்ல இருந்த ஒரு அமைச்சர் மாதிரி தான் அவர் இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு கிரிட்டிக், அதாவது ஒரு எழுத்தாளர்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அமெரிக்காவில் போய் தஞ்சம் அணிஞ்சிருக்காரு. அமெரிக்காவில் இருந்துகிட்டு அங்கே வந்து ஒரு அட்வைசராகவும் செயல்பட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காரு. சவுதியோட மன்னர், அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த MBS இருக்காரு இல்லையா, கிரவுன் பிரின்ஸ், இவருக்கு அகேன்ஸ்டா நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா டர்க்கிக்கு போயிருக்காரு. டர்க்கியில இருக்கக்கூடிய சவுதியோட எம்பசிக்கு போயிட்டு அங்க அவங்க டர்க்கியில இருக்கக்கூடிய அவருடைய மனைவி ஒருத்தவங்களை கல்யாணம் பண்றதுக்காக அங்க போய் வந்து சம்பந்தமா பேசுறதுக்கு அங்க போயிருக்காரு, ஒரு எம்பசிக்கு போயிருக்காரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஹிட் டீம்ன்றவங்க யாருன்னா அந்த பணம் கொடுத்து யாரையாவது கொல்ல வைக்கணும்னா அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம MBS என்ன பண்ணிருக்காரு, அவரை தெளிவா தூக்கின்னு போயிட்டு கொன்னு அவரை வந்து துண்டு துண்டா வெட்டி அரைச்சி டிரைனேஜ்ல ஊத்திட்டு இருக்காங்க. ஸோ அவர் அந்த உள்ள போனது மட்டும் தான் எல்லாருக்குமே தெரியுமே தவிர அவர் வந்து வெளியே வந்ததுக்கான தடையுமே இல்லாத அளவுக்கு அதை அழிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவர் வந்து ஒரு கொடூரமான முறையில அவரை முடிச்சு விட்டுருக்காங்க MBS. இது வந்து உலக லெவலில் வந்து பயங்கரமா பேசப்பட்டது. சவுதி மேல வந்து பயங்கர காட்டமாச்சு டர்க்கி பத்தி தான் நமக்கு தெரியும். அவங்க வந்து எப்பவுமே சவுதிக்கும் அவங்களுக்கும் ஒரு போட்டி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் உலகத்துல யார் வந்து தலைவன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதனால தான் இப்போ வந்து டர்க்கி வந்து எல்லா மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும், இல்ல முஸ்லீம் நாடுகளில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் டப்புன்னு வந்து மூக்கு நுழைப்பாங்க. இப்போ அர்மேனியா அசர்பைஜான் பிரச்சனை வந்து அசர்பைஜானுக்கு நிறைய வெப்பனை கொடுத்து அர்மேனியாவுக்கு வந்து ஒரு பாதகமான ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி பண்ணாங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைல வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு நேவியோட ஷிப்பை கொண்டு வந்து நிறுத்தி பயங்கர சப்போர்ட் கொடுத்தாங்க. அது போக ஏகப்பட்ட ட்ரோன்ஸை கொடுத்து பிரச்சனை பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை வந்து டர்க்கி வந்து ஒரு முஸ்லீம் நாடுக்கு சாதகமா பண்றேன்னு சொல்லி இருக்கிற நாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிரிக்ஷன் வந்த உடனே சவுதியும் அவங்களும் எப்பவுமே ஆகாது. ஏன்னா யார் தலைவன்ற போட்டி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு. ஸோ அதனால உடனே இவங்க பயங்கரமா வந்து கொதிச்சு வந்து கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிரச்சனை வந்து பயங்கரமா அதுதான் இந்த இது. அதை வந்து MBS விசிட்ல இவங்க வந்து எழுப்பினாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இதுல இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் நேற்று ஒரு வீடியோல போட்டிருப்பேன், அந்த F-35 ஜெட்டை வந்துட்டு சவுதி வாங்குறாங்க அப்படின்றதுனால சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பேக்ட் இருக்கு, டிஃபென்ஸ் பேக்ட். இந்த டிஃபென்ஸ் பேக்ட் மூலியமா இந்த மாதிரி ஒரு மாடர்ன் வெப்பன் சிஸ்டம் சவுதியிலேருந்து இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே மக்களே, இந்த வீடியோவில் வந்து 2 இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். தவளை தன் வாயாலே கெடுன்ற மாதிரி பாகிஸ்தான் அவங்க வாயாலே ஒத்துக்கிறாங்க, நான் தான் டெல்லியில் பாம்பு பண்ணுன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே. அடுத்தது அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புது MNNA ஒப்பந்தத்தை பற்றி நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெயகன்.